நம்ம அப்படியே பார்த்து மயங்கிடுறோம், உலகத்தை பார்த்து மயங்கிடுறோம், மனுஷர்களை கண்டு மயங்கிடுறோம். அவங்களுடைய அந்தஸ்து, அவங்க ஆஸ்தி, அவங்க உயர்வை கண்டு, அவங்க போட்டிருக்கிற நகையை கண்டு, ஐயோ ஆண்டவராச்சு வேதமாச்சு பாடுறாப்பா, கண் குளிர எவ்வளோ வசதி, பங்களா, ஆடம்பரம். சார், கிறிஸ்து உனக்குள் இருப்பது தான் உனக்கு ஐஸ்வர்யம், கிறிஸ்து உனக்குள் இருப்பது தான் உனக்கு ஆசீர்வாதம், நன்மை. இன்னைக்கு நீதிமொழிகள் புத்தகத்தை கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து கொண்டு இருந்தேன். சாலமோன் சொல்கிறாரு, ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு 2 வழியில் போவோம். ஒன்று ஐஸ்வர்யத்தை தேடி போவோம், இல்லை நம்ம சூழ்நிலை ஃபுல்லாக தரித்திரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒன்றை நான் செய்கிறேன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறதே நமக்கு பலன், தீமையிட்டு விலகுவதே நமக்கு நன்மை.